ஏய் இவன் தான் ரவுடி கூலிங் கிளாஸ் குணா. அண்ணன் முன்னாடியே கூலிங் கிளாஸ் போடுறான். அண்ணா எங்க வலது காலை தூக்கி வைங்க பார்ப்போம். ஆரம்ப அட்டம்ப்டா இருக்கு. வாங்க வாங்க லெஃப்ட். குட் மார்னிங் அண்ணா சார். உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டானே. இப்போ ஏன் ஏசுநாதர் மாதிரி கையை தூக்குனீங்க? டேய் எந்த பக்கம் நிற்கிறான்னு சொன்னையாடா? அவன் பின்னாடி போயிருக்கான், நீங்க முன்னாடி கையை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போலயா. வாங்க அண்ணா இந்த வந்துடுறேன். ஹலோ சொல்லுமா. ரேஷன் கடையில் பொங்க போய் தராங்களா? ஆம்பளை ஆள் கூட்டம் கம்மியாக இருக்கலாம், நான் வந்து வரிசையில் நிற்கணுமா? ஏமா இங்கே பைசி பேசிகிட்டு இருக்கேன். நான் அங்கே வந்துட்டு இருக்கும்போது தான் நான் ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து நின்றுட்டுருக்கேன். போனோம் குணா. அண்ணா ஃபினிஷ்ட். வணக்கண்ணா. என்ன குணா, எப்படி இருக்க? மணி வேலை. உன்னை பார்க்க மினிஸ்ட்ரியை வெயிட் பண்ண வைக்கிற. தண்டபாணி. உட்காந்து பேசலாம். உட்காரலாமே. என்னண்ணே சோபாவே இல்லை பட்டின்னு உட்காந்துட்டீங்க. என்னை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. போங்க போங்க அப்படியே போங்க. லெஃப்ட் 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 சூப்பர். அப்படிதான் ரொம்ப லெஃப்ட் ரைட் கொஞ்சம் ரைட். வந்ததுலேருந்தே தெனவிட்டா இருக்கான், லூஸாக விட்டுறாதீங்க. நான் வந்து குணா, சாப்பிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். பேசலாமே. டேய் முனுசு, நீ கொஞ்சம் வெளியேறு, நான் பார்த்துக்கிறேன். அதைத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. என்னண்ணா சொல்கிறீங்க? டேய் அண்ணன் பார்த்துக்கிறேன்டா, நீ போடா. அது சரி, அவங்க பார்த்து நீங்கள் பார்த்து பார்க்காம ஏதோ நடக்க போகுது. பார்த்து செய்ய சார். ஆரம்பிங்க. குணா ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். ஓகே 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 ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எடுத்தம் கௌத்தம்லாம் அவன்கிட்ட பேச முடியாதியா. அவன் ஒரு மாதிரியான ஆள். ஒரு நிமிஷம் சொல்லிட்டு பேசாமல் இருந்தா எப்படி? அட என்ன விஷயம்னு சொல்லுங்க, பேசி தீர்த்துக்கலாம். என்ன மணிவேலு, என்ன எதுக்கெல்லாம் அமைதியாக இருக்கீங்க? தண்டபாணி, நானும் வந்துடுன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு உரப்பாக முறைச்சிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கண்ணே, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நேரம் ஆகிட்டு இருக்குல்ல, நான் வேறு நிறைய பஞ்சாயத்துக்கு போகணும். சீக்கிரம். யார்கிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருக்கோம்? அட என்னன்னு சொல்லுங்க. அட பேசுங்கப்பா, ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்களா? உடம்பு தான் சரியில்லையா? சீன் போடுறான் சித்தப்பா. என்ன விஷயம்னு சொல்லுங்க, என்னால் முடிஞ்சா தீர்த்து வைக்க போகிறேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு மூடிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க போகிறேன். இதான் மன உளைச்சல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன குணா, தனியாக பேசிக்கிட்டு இருக்க? நாசமாக போனவங்களா, என்ன கேன போயிட்டு தனியாக பேச விட்டு போயிட்டீங்களேடா. அது நீங்கள் தனியாக போய் பேசும்போது நான் மட்டும் தனியாக பேசக்கூடாதா? பார்த்தேன், எது குசு குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தீங்க. இங்கே பாருங்க, எனக்கு சாவகாசம் பேசுறதுல பிடிக்காது. என்ன விஷயம் பட்டுன்னு சொல்லுங்க, நான் பாட்டுக்கு பேசுறது பேசிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்கள் இருக்கீங்க இல்லைங்கிறதுலாம் எனக்கு அவ்வளோ கிடையாது. சமாளிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த கிட்டனவா சொத்தை உன் பேர்களி வாங்கியிருக்க? ஆமாம். அது மினிஸ்டர் பேர்களில் வரணும். கமிஷன் தானே பேச்சு. அப்போ அந்த கொலகேசையும் மினிஸ்டர் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? அதான் கேஸெல்லாம் மாற்றி ஊற்றி முடியாச்சுல்ல, அப்புறம் இதில் உனக்கு என்ன பிரச்சனை? நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி ரவுடி பசங்க சாவாசம் வச்சுக்கிட்டா இப்படி தான் சித்தப்பா. யாருக்கிட்ட பேசுகிறேங்கிறத பார்த்து பேசு. நீ தான் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியுமே. உன்னைத்தான் எவனோ ஒருத்த மெயின் ரோட்ல ஜட்டியோட ஓட ஓட விரட்டி நார் அடிச்சானே. இதுல கூலிங் கிளாஸ் குணா வேற. நீ எல்லாம் ரவுடின்னு போய் வெளியே சொல்லிடாத, சிரிப்பாங்க. என்ன குணா இப்படி நடந்துக்கிற? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? உட்காரு. உட்காரு உட்காரு, நீங்கள் பொறுமையாக பொறுமையாக இருங்க. என்னப்பா நீ? அந்த கருமாந்திரம் முடிச்ச பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க, போட்டு தொலைகிறேன். இந்த பத்திரம் பக்கத்துல பேனா இருக்கு பாரு. போட்டாச்சு. என்ன குணா, பொம்பளை மேல கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்க? இது பேனா எழுதுதான்னு செக் பண்ண, எழுதுது.
எங்க போடணும்? காட்டு. தண்டமணி நான் காட்டு. இங்கே இங்கேயா? ஓ இங்கேயா? இங்கேயா? ஓ இங்கேயா? அதான் தெரியுமே. இதுக்கே வரல இப்படி வந்துடுறேன்.